தஞ்சாவூர் சீமையில தஞ்சாவூரில் எதுப்பா ரொம்ப பெருமை? தஞ்சாவூரில் ஃபேமஸ் எது? பொம்மை. ஒரு பொம்மை எவ்வளவு? தலை கொஞ்சம் ஆடும், அப்படியே கை ரெண்டு ஆடும், அப்படி இடுப்பு இப்படி ஆடும். என்ன அந்த பொம்மையை பார்த்தாலே ஒரு ஆனந்தம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? வீட்டில் வச்சா போதும், அந்த காற்றடிக்கும் பொழுதெல்லாம் அப்படி ஆடும். அது ஒரு நைட்ஸாக அப்படி ஆடுறது மாதிரி அதை பார்த்தாலே ஒரு மகிழ்ச்சி தோன்றும். பார்வை உணர்வின் மூலமாக நம் மனதை எழுச்சியாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த படைப்பில் இருக்கிறது. அதான் தஞ்சாவூர் பொம்மை ஃபேமஸ். தஞ்சாவூர் யாரெல்லாம் வந்திருக்கா? எல்லாரும் நிறைய பேர் வந்திருக்கீங்கள. விவசாயத்தை பற்றி வருத்தப்பட்டது யாரும் உண்டா? விவசாயத்தை பற்றி வருத்தப்படும். என்ன விவசாயம் போட்டிருக்கேன்? கால் வந்துட்டுவாங்க. சொன்னது தானே. குத்தகையிட்ட ஒரு காரணத்தினால் இப்போதைக்கு தீர்க்க முடியாத கடனும் உபாதையும் இருக்கு. அதே மாதிரி 2 பேர்கள் பணத்தை திருநாமம் போட்டு போயிருக்கான். அதெல்லாம் வரணும். இதனால் வீட்டுக்குள்ள கொஞ்சம் வாக்குவாதங்களும் மனக்குழப்பமும் கொஞ்சம் அப்பப்போ லேசாக ஒரு புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ சொந்தமாக விவசாயம் பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு வந்தாச்சா வரலையா, அல்லது பிள்ளைகளுக்கு கிரகத்துப்படி எதுவும் மீண்டும் நம்மளை கவுத்துருமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்குது. இந்த மண்ணை நான் பொண்ணாக்கி தாரேன், விளைய வச்சு தாரேன், கால் வந்துட்டு வா. இந்தாப்பா, விவசாயம் பெருமையாக நடக்கும், வெற்றி அடைவாய். இந்தா ஒரு இடத்துல இருந்து பணம் வரும், அந்த கடன்கள் தீரும். ஆவணிக்குள்ளே கடத்தை தீர்த்து தரேன். வேண்டாம், வச்சுக்கலாம். இதை அசத்தலாம் அசத்தலாம் அசத்தலாம். அதே தஞ்சாவூர். நீ தஞ்சாவூர் இல்லையே? என் உடன் பிறந்தவா பிள்ளைகளுடைய உள்ளத்தை சீர்திருத்தி கொடுன்னு காட்டு வந்தது யாரு? ஒரு கோடியில் நீங்க யாரு? அப்படியா? இருமலர்கள் பிறந்ததம்மா பிறந்ததம்மா, அண்ணன் தங்கை உறவு முறை. அது தெரியுமா? காஞ்சி தலைவன் பல்லவ பேரரசு நரசிம்ம பல்லவருடைய சகோதரியும் நரசிம்ம பல்லவரும் ஒருங்கிணைந்து வாழ்ந்த ஒரு அற்புதமான சரித்திரம்தான் காஞ்சி தலைவரின் பல்லவ சரித்திரம். அப்படித்தானே? உட்காருங்க. தண்ணி கொடுங்க கொஞ்சம். தவியா தவிக்கன தண்ணி கொடுங்க கொஞ்சம். உடைச்சி சொல்லி உள்ளத்தை உடைக்கக்கூடாது. உடைச்சி சொல்லி உள்ளத்தை உடைக்க சொல்லக்கூடாது, உடைக்கக்கூடாது. உண்மையை சொல்ல வேண்டும், அதை நாகரிகமாக மறைத்தும் சொல்ல வேண்டும். உண்மையா இல்லையா? சரியா தப்பா? உண்மையை சொல்ல வேண்டும், நாகரிகமாக மறைத்தும் சொல்ல வேண்டும். 1 கிலோ புளியை ஒரு சட்டியில் கரைச்சோம்னா புளி புளிக்கும். அதே புளியை ஒரு குளத்தில் போய் கரைச்சா புளிக்குமா? இருக்கணும் தெரியாமல் போயிடும். ஏன்? குளத்தின் கொள்ளளவு வேற, புளியின் இருப்பு அளவு வேற. கொள்ளளவை ஒரு பெண்ணினுடைய மனசாக வச்சுக்கா, புளியை ஒரு மகனுடைய மனசாக வச்சுக்கா. புரியுதா புரியலையா? புரியுதா? நடத்தையாலும் ஒழுக்கத்தாலும் நன்னெறி இல்லாத ஒரு மங்கையிடம் ஒருவன் போய் மனத்தை பறி கொடுத்துட்டான்னா அங்கேருந்து மீளுறது கஷ்டம். மீளுறது கஷ்டம். ஏன்னா யாரை எந்த டெக்னிக்கலில் வளைக்கணுங்கிறது அனுபவப்பட்ட பெண்ணுக்கு தெரியும். அனுபவப்படாத ஆம்பளைக்கு தெரியுமா? தெரியுமா? அனுபவப்படாதவன் உன் பிள்ளை. அவன் மாட்டின இடமும் பெரிய அனுபவம் உள்ள இடம். புரியுதா? அங்கே அந்த கடலில் இருந்து
காப்பாற்றி உன் பிள்ளைய கரை சேர்த்து தந்தா போதும்ல. காலில் விட்டுவாங்க. பக்கத்தில் வா. இப்போதைக்கு நீங்க சொல்லுகிற வார்த்தையெல்லாம் அவனுக்கு கசக்கும். என்னப்பா? முதியோர் சொல்லும் அறிவுரையும் முதிர்ந்த நெல்லிக்கனியும் ஒன்றே. என்ன அர்த்தம்? நெல்லிக்கனி முதல்ல கடிக்கும்போது என்ன செய்யும்? புளிக்கும். சவைத்து முழுங்கிய பிறகு இனிக்கும். பெரியவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை முதல்ல புளிக்கும். அனுபவத்தில் வந்தோடனே எங்கள் அப்பா சொன்னா, எங்கள் அண்ணன் சொன்னா, தாத்தா சொன்னா நல்லா இருக்கு அப்படின்னு பின்னால் தித்திக்கும். புரியுதா? அதான் முதியோர் சொல்லும் வார்த்தையும் முதிர்ந்த நெல்லிக்கனியும் முன்னே புளிக்கும் பின்னே தித்திக்கும் என்றார் பெரியோர்கள். இப்போ நம்ம சொல்லக்கூடிய அறிவுரையெல்லாம் மகனுக்கு புளிக்கி, அந்த புளிப்பிலிருந்து மீட்டி அவனை இனிப்புக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்து சேர்த்து தாரேன். அவங்க ரெண்டுக்குள்ள பகை வரும்னு மேலேருந்து உத்தரவாயிடுது. அந்த பகை உனக்கு உறவாக மாறும். உன் பிள்ளை உன் மடியில் வந்து இருப்பான். வெற்றி உண்டு. சந்தோஷமாக இருக்கு. நல்லா இருக்குட்டா. பாப்பா ஏய் இவன்ட்ட ஒன்றும் கேட்காம விடாடா. புல்லு வேணுமாப்பா? புல்லு வேணுமே. உன் மகனை இவன் பிள்ளையா வளர்த்துருக்கான். அதனால் உள்ளம் அவனுக்கு தாங்க முடியலை. இதான் உன் எண்ணம் நிறைவேறும். உன் உள்ள நிம்மதி பெறும். கொண்டு வந்து சேர்க்குறேன். சந்தோஷமா இரு செல்ல மகனே. பாப்பா நல்லா இருப்பா. வாழ்க. ஆனந்தம் அடையுங்கள். மகிழ்ச்சி அடையுங்கள். வெற்றி உண்டு. அதே தஞ்சாவூர் எல்லை பையில் எனக்கு என்னத்தையே வச்சுக்கிட்டு இருக்கான் தம்பி. என்னன்னு கேட்டுருவோம். அதை வாங்கிடுவோம் நம்ம. அட்ரா 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 எலுமிச்சம்பழத்து மாலை. கூப்பிடு கருப்பசாமிய. வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சுவாமிக்கு. வெற்றிவேல் முருகா. ராஜு மறைச்சு பாருடா. என்னன்னு பார்ப்போம். வெற்றிவேல் முருகான்னு சொன்னதுக்கு அர்த்தம் தெரிகிறதா உங்களுக்கு? தெரிகிறதா? என்ன தெரியுது? என்ன இருக்குப்பா அதுல? வேல் இருக்கா? அதுதான். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஆஹா, எவ்வளவு அன்பான வார்த்தை. வெற்றிவேல் முருகனுக்கு. உள்ள முறை உயர்வாய் உணர்ந்தே இருப்பாய். கால் ஒன்று வரலாம். அந்த இடம் சம்பந்தமான விஷயத்தை மட்டும் நான் முடிச்சு தரணும். அதனால் என்னை நீ இப்போ குதவளையில் சுருக்காங்கண்ணி போட்ட மாதிரி என்னை விடாப்பிடியாக நீ பிடிச்சி வச்சுருக்க. உண்மை அதுதானே? முடியாமல் சரி, அதை நான் குணமாக்கி தெளிவுன்னு உனக்கு உதவி செய்ய வச்சுருந்தேன். கால் ஒன்று சொல்லலாம். கருப்பசாமிக்கு இந்தா வெற்றி உண்டு. ஜெயிச்சு தரேன்ப்பா. நல்லா இரு. ஆனந்தமடைங்க. சக்தி பெறுவான். சரி இல்லையா? நெல் இந்த கனியை அறுத்து மேலாம் தேய்ச்சிக்கலாம். வலி தீரும். சுறுசுறுப்பாயிருவேன். சந்தோஷமா. கருப்பசாமி. ஆமாம். 1 2 3 4 சொல்லியாச்சா? ஓசூர் 3 ஊர் சொல்லி வச்சுருவாங்க. மணி எத்தனமா? 5 அங்கே வரேன். ஓசூர் தாயின் மடியில்
தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை. தாய், மகன், மனைவி. கொஞ்சம் கூட 5-6 மணி போட்டால் சத்தம் நல்லா கேட்கணும்ப்பா. உடனே வச்சுருக்கேன். வாடங்க ராஸ்கால், உட்காருங்க. உன் குடும்பத்து வழி சொத்து உனக்கு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணித்தாரேன். உங்கள் அப்பனை ஒருத்தி மயக்கி கொண்டு போய் பிரித்து வச்சுருக்கான். அதிலிருந்து விடுதலை ஆகுவானா ஆக மாட்டானான்னு கேள்வி இருக்கோ இல்லையோ, விடுதலை ஆக மாட்டாமுங்கிறது அங்கேருந்து பதிலாக இருக்குது. அதனால் நமக்கு அது 65 வயசுக்கு மேலே ஒருத்தன் திருந்து என்ன நடக்க போகுது? சிரிச்சிடாத, சிரிக்கவே கூடாது. 65 வயசுக்கு மேலே ஒருத்தன் திருந்து என்னையா நடக்க போகுது? வாழுற காலத்தில் திருந்தலை என்ன ஒன்று சொல்ல மாட்டேங்க. உன்னுடைய உடல்நிலைகளை பார்க்கவா உள்ள நிலைகளை பார்க்கவா? உடலை விட உன் உள்ளத்தை தான் நான் பார்க்கணும். உண்மையா இல்லையா? என்னம்மா சொல்கிறேன்? கொஞ்சம் தள்ளிடு, பக்கத்தில் வா. சில வேளைகளில் அவன் பேசுகிற வார்த்தை உனக்கே குழப்பத்தை உருவாக்குகிறது. தன்னம்பிக்கை இல்லாத வார்த்தை, படபடப்பான சிந்தனை, என்ன பேசினோம் என்பதை மறந்துவிடக்கூடிய உணர்ச்சி அலைகள், தன்னறியாது மேலெல்லாம் வேர்க்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இது உடம்பில் வேறு எதுவும் பாதிப்புகளா அல்லது சைக்காட்டிக்ஸ் ப்ராப்ளமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு நூதனமான ஒரு வளைவுக்குள்ளே இருந்து நீயும் ஒரு நாள் குழம்பிக்கிட்டு இருக்க. இதுக்கு ஒரு முடிவு கிடைச்சா நீ நல்லா ஆயிடுவ. அப்படி தானே? கால் வந்துட்டு வா. நம்ம சயின்டிஃபிக்காகவும் போக வேண்டியிருக்கு பார்த்தியா? இன்னும் ஒன்று சொல்ல மாட்டேங்க, யாரும் தொடக்கூடாது. என்ன நிமிந்துடா, மூச்சை ஒரு 5 முறை நல்லா உள்ளே இழுத்து வெளியே விடு. நல்லா இழுக்கலடா, கட்டையாக மூச்சு இழுக்க, ஃபுல்லாக இழு. உன்னுடைய உள்ளுணர்வுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு. ஒரு பயம் மிகுந்த ஒரு உணர்ச்சி அலைகள் உள்ளே ஓடுகிறது. அது எது அடிப்படையில் வந்துச்சுன்னு பார்த்தேன். தாழ்வு மனப்பான்மை. தக்க வேளையில் ஒரு ஆறுதலும் ஒரு துணையும் இல்லாமல் நம்ம ஆயிட்டோம். அடுத்து யாரை வச்சு வாழ போகிறோம்ங்கிற வழியும் தெரியலை. நம்மளால் இந்த உலக வாழ்க்கையை சமாளிக்க முடியுமோ முடியாதோ என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை. அதிர்ச்சி. நம்ம நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலையும் நமக்கு ஸ்டெயின் பண்ண முடியலை, அடுத்து வரக்கூடியதை கண்டுபிடிக்கவும் முடியலை. இது இல்லாமல் எப்படி நம்ம லைஃப்பை கொண்டு போக முடியுங்கிற ஒரு மன அதிர்ச்சி அலைகள் உன்னை தாக்குகிறது. முட்டாப்பேடா நீ, கால் வந்துட்டு வா. அப்படி ஒன்றே ஏற்றுக்கிறது அடி. வா, யாரும் தொடக்கூடாது. இப்போ மட்டும் அவன் ஏன் பிள்ளை என்ன தொடக்கூடாது. நிமிந்து உட்காந்துக்கோ. தட்டி முடிக்காம என் கண்ணை மட்டும் பார்த்துக்கோ. இன்னிலிருந்து அந்த அதிர்ச்சி நீங்கும், மனவேதனை குறையும். இனிமேல் சைக்காட்டிக் ப்ராப்ளம் உனக்கு இருக்கவே செய்யாது. புதிய சக்தியை கொடுத்துருக்கேன் கண்கள் மூலமா. என் காந்தம் உன்னை ஈர்க்கும். போ. எல்லா வல்ல முருகப்பெருமானுக்கு குழந்தை பாக்கியம் வேணுமில்ல, அதை பற்றி வாயே திறக்க மாட்டேங்க. நீங்களும் பௌர்ணமிக்கு வந்து சேருங்க, நல்லா இருக்கு, ஐஸ்வர்யமாக இருங்க, ஆனந்தம். இன்னும் கொஞ்சம் வந்தால் தான் சரியாகும். கண்ணை முடிக்கலாம். நின்றுக்கா. சரி, வலி வேதனையால் பாதிப்பு வராது. அந்த மனம் இந்த வலியை மறக்கும்.
பையனுக்கு வெளிநாடு யோகம் வந்தாச்சு, ஏற்பாடு செய்யலாம், சக்தியாகும். அட்வான்ஸ் வந்துடுவாங்களே, இப்போ என்ன முடிக்க வச்சிருந்தேன், அந்த அமௌண்ட்டை கொண்டு வந்து சேர்த்துருந்தேன், நல்லா ஆகிக்கிடும். கடை முடிக்காங்க. நான் அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். அந்த வீட்டில் நீங்கள் முழு திருப்தி அடையலையே, இன்னொரு வீடு பார்க்கக்கூடிய நிலைமை இருக்குது. அடுத்த வீடை பார்ப்போம், போங்க. ஏன் பௌர்ணமிக்கு வந்துடுங்க, சரக்கோட்டை வாங்க. சரி சரி சரி. என்னடா மதுரை 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 கருப்பசாமி ஐயா, என் மனைவியின் மனம் பக்குவப்படுவது என்னாலோ, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. யாருப்பா கால் விட்டு வரலாம், மனைவியை பற்றி கேட்க வந்தவன். இங்க கால் விட்டு வரலாம். யார் குற்றவாளின்னு ஒரு படம் எடுத்தாங்க, யாவும் இருக்கா தெரியுமா? யார் குற்றவாளி, அருமையான படம், டைட்டில் நல்ல டைட்டில். எப்பொழுது ஒரு பொருளின் மீது ஆசையும் பற்றும் அதிகரிக்கிறதோ, அந்த பொருளில் ஒரு சின்ன தவறு இருந்தால் நம்ம மனசுக்கு தாங்க முடியாது. திரிகடுகம் படிச்சிருக்கீங்களா? முன்னெறிகள். திரிகடுகம்னு மருந்து, சுக்கு மிளகு திப்பிலி 3 மருந்து. ஔவையார் இருக்காங்க, நன்னெறி ஆசிரியர். திரிகடுகம் அதில் காய்தல் உவத்தல் நீக்கிங்கிறத பற்றிய ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டில் ஒரு உண்மையான விளக்கம் என்ன, பற்று வைப்பு, யார் மீது பற்று வைத்திருக்கிறோமோ அவர்கள் மீது ஒரு குற்றம் சொன்னால் அந்த குற்றத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம யாரை வெறுத்திருக்கிறோமோ அவங்களுடைய நற்குணத்தை ஒருத்தன் விளக்கம் கொடுத்தால் அந்த நற்குணத்தை நம்மால் ஏற்க முடியாது. ஏன்? நம்முடைய மனதில் அவங்க குற்றவாளின்னு சொல்லி பதிவாயிடுது. இன்னொன்று, நம்ம மனதில் ஒருத்தன் நல்லவனே பதிவாயிடுது. அப்போ நல்லவனை ஒருத்தன் குறை சொன்னாலும் ஏற்க முடியல, கெட்டவனை நல்லவன்னு சொன்னாலும் ஏற்க முடியல. ரெண்டுமே மனசுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ உன்னுடைய மனைவியினுடைய மன அலைகளை பார்த்தேன். அவளுடைய உள்மனத்து உங்களுடைய பெற்றோர்களை எதிர்மறையான சிந்தனையில் அவளுடைய உள்மன ஆற்றல் வச்சிருக்கு. புரிஞ்சுக்கணும். அவருடைய உள்மன ஆற்றலில் உன்னுடைய பெற்றோர்களை எதிர்ப்பாக நிரூபணம் செஞ்சு வச்சிருக்கா. நீ அவங்க வயிற்றில் பிறந்த மகன். ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு செயலும் அவர்களை சார்ந்து ஏதாவது செய்யும் பொழுது அவளுடைய உள்ளத்தில் அப்படி ஒரு டென்ஷன் பேரிட்டு எழுகிறது. அப்படி எழுகிற பொழுதெல்லாம் உன் மனத்துக்கு நிம்மதி குறையக்கூடிய நிலைமையும் வார்த்தையும் ஆட்டமும் அங்கே நடக்கும். இதுதான் உண்மை. அவன் மனசு அவளை எளிதில் பக்குவப்பட்டு விடுமா? அவளுக்கு இயற்கையாக பக்குவப்படாது. நான் தான் பக்குவப்படுத்தணும். கால் வந்துட்டுவான் என்னடா ஒன்று மாட்டுக்க. வளையாத செங்கோலை வளைத்து வைத்தவன் பாண்டிய மன்னன். அவனுடைய நாட்டில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அப்படி தானே? வளையாத செங்கோலை வளைத்து நிமிர்த்து வைத்தவன் பாண்டிய மன்னன். அதனால் அவளுடைய மனதை வளைக்க முடியுமான்னு கொஞ்சம் பார்க்க. கண்ணை மூடி என்னையை பிரார்த்தனை செய்து கொள். அப்படியா? இந்தாப்பா, அவ மன அலைகள் உனக்கு நம்ம கட்டுப்படும். கேளு. பொண்டாட்டி திருந்தி ஆன்மீகத்துக்கு போய் ஜெயிச்சவன் உலகத்தில் யாருமே கிடையாது. பொண்டாட்டி எதிர்ப்பாக இருந்து ஆன்மீகத்தை ஜெயிச்சவன் கோடான கோடி பேர்கள். இதில் நீ எந்த வகையில் சார்ந்தவன்? அதான், நீ ஆன்மீகவாதியாக சீக்கிரம் ஆயிடுவ. அவளுடைய நன்னடத்தையும் அவளுடைய பிடிவாதமும் உனக்கு உதவியாக இருக்குமப்பா. வெற்றி அடைவாய்.
இதுதான் உண்மை. நம்ம என்றைக்கும் பொய்யாக பேசுகிறது இல்லை. மனதை பக்குவப்படுத்துதோம், மனதை அடக்குதோம், மனதை நீக்குதோம். செம்மையாக இரு, சிவயோகம் உன் பக்கம், வெற்றி உண்டு. ஈசனே நீ பார்த்துக்கான்னு சொல்லி மனதை அடக்கு, ஆனந்தமும் ஆன்மாவும் நீ பெறுவாய், புண்ணியப்படுவாய். நல்லா இரு. இடங்களை விற்கணுமா? கண்ணை முடிக்காது விற்க முடியுமா? ஒன்று யாரையும் அங்கே வர சொன்னது? சரி வேண்டாம், நல்லதுங்க. கருப்பசாமிக்கு ஒன்று ஒரு இடம் உனக்கு இப்போ போகும், ஜெயிச்சுக்கோ, நல்லா இருப்பான். அப்படி எதிர்பார்க்கவா நான் இல்லைன்னு புரிஞ்சுக்கா. நீ அன்பு பாசத்துக்குள்ள அப்படி பேசுகிறாமாடா, அந்த வார்த்தையை விடலாமா? நல்லா இருக்கு. கருப்பசாமி மணப்பாறை மாடு போட்டி, மாயாபுரம் ஏறு பூட்டி. மாயாபுரம் மாயாபுரம் மாயாபுரம். யாரு மாயாபுரம்? மாயாபுரத்தை நாகரிகமாக மயிலாடும் துறை என்று பெயர் வைத்தார்கள். வழிவிடு முருகா அப்படின்னு ஒரு கோயில் இருக்கலானே. நீ மாயாபுரமா? அப்படியா? ஆந்திரா போயிருந்தே இடையில. ஓசரி 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 ஓசரி. என்ன கேட்கணும்ப்பா நீ? பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கியா? அப்படியா? பொண்டாட்டியால் மன வருத்தங்கள் நிறைய இருக்கு. அவளை திருத்திடணுமா அல்லது நீ திருந்திக்கிடுதியா? நாகேஷ் சார் சொல்லுவார் இந்த படத்தில், ஒன்றும் உனக்கு அடக்கி பார்க்க ஒன்று, அப்படி இல்லைன்னா நான் அடங்கி போகிறேன்னாரு. அதை மாதிரி நீ அடங்கி போக நினைக்கியா அடக்கி போக நினைக்கியா? நான் ஒரு பொன்மொழி கண்டுபிடிச்சேன், அடங்காமை அன்புக்கு எதிரி. நல்லா இருக்கும் அந்த பொன்மொழி, அடங்காமை அன்புக்கு எதிரி. சரிண்ணா? அவளை திருத்தணும்னு நீ நினைக்க, கூடா நட்பு கேடாய் முடியும். நல்லா இருக்கா அந்த வார்த்தை? நல்லா இருக்கா இல்லையா? அவளுடைய உள்மனத்தை கொஞ்சம் பார்க்க, பக்கத்தில் வா, கண்ணை முடிக்கா. அப்படியா? சரி, ஓகே. உன் பணம் தான் வேணும், நீ ஒரு மயிறு வேண்டாம், போடா. என்ன உண்மையா இல்லையாடா? கால் வந்துட்டு. அவ மனசு மாறும், 6 மாதங்கள் ஆகும். ஒரு பயணம் போயிட்டு வா, அதுக்கு இங்கிட்ட திருத்தி வீட்டில் கொண்டு போடுற ஒரு கால் வலிக்கும், அன்னைக்கு கிடந்துக்கிடுவா. போ நல்லாரு. தண்டனை சிலவர்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குடா. நல்லா இருடா, போடா. என்ன தம்பி, எதுவும் பொய் சொல்லணும்? அதே மாயாபுரத்து எல்லை, தலைவன் தலைவி, கணவன் மனைவியா நீங்கள் 2 சந்தோஷம் மகிழ்ச்சி அடையுங்கள் செல்வ மக்களே. கால் வந்துட்டு வாங்க. ஞான முதல்வனே. அண்ணன் பேர் என்ன பேரு? பக்கத்தில் வாங்க. உங்கள் வீட்டு எல்லைக்குள்ள விநாயக பெருமான் வாராரா? இருக்காரோ? அதான் பாட்டு பாண்டேன், ஞான முதல்வனே நாயகனே. பாட்டு கேட்டுச்சு, வாசல்ல இருக்கிறார். என்ன வேண்டும் தங்களுக்கு? இவ்வளவுதானா ஒரு விஷயம்? கண்ணை முடுங்க, என்னன்னு கேட்போம். இந்த வைகாசியில் பெண் இதுதாம்னு நிர்ணயிச்சு தாரேன். வெற்றிகரமாக கல்யாணத்தை வைப்போம். மாங்கல்யம் எடுத்து கொடுக்க என்ன கூப்பிடா, வரேன். ஐஸ்வர்யமாரு கொஞ்சம் பணங்கள் வெளியிலேருந்து வர வேண்டியிருக்கு, வாங்கி வச்சுருவோம். என்ன பொம்பளைக்கு அதான் இப்போ பிரச்சனை, எல்லா பணமும் கோடியாக வந்து சேரும். ஓடு, நல்லா இருங்க, ஆனந்தமாக இருங்க செல்ல மக்களே. வாழ்க வாழ்க வாழ்க. ஆக்ஸ் தைலம் நல்லா இருந்துச்சு. சரி சரி சரி. சரி, புண்ணியம் பெறுவீர், புண்ணியம் பெறுவீர். கருப்பசாமி திருவாரூர். பூக்கடை பச்சாரா? பூக்கடை பச்சாரா இல்லையே, கால் வந்துட்டு வரலாம். திருவாரூரா? வருக வருக. திருவாரூரில் எந்த இடம்? கூத்தனூர். கூத்தநல்லூர். உங்களுக்கு தென்னவராயநல்லூர். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம்.
என்னப்பா மனைவியை பற்றி என்னப்பா வருத்தம்? உழைத்த செல்வமெல்லாம் ஓட்டப்பானையில் போட்ட மாதிரி எல்லாம் கெடுத்து கேள்வியாக்கியாச்சு. இப்போ மீண்டும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சான்ஸ் இனி இல்லை. இனி இங்கேருந்து ஒரு தொழிலை பார்க்கறதுக்கு வழிவகுத்து தந்தா போதுமா? போதும். உன் வீட்டுக்குள்ள ஒரு கன்னி தெய்வம் வருது, அது யாருடா? ஆனால் வருது, கால் வந்துட்டு வா. உன் தகப்ப வழியில் சித்தி சரிடா, அதை கொஞ்சம் கையெடுத்தா நல்லா இருக்குமா? கொஞ்சம் மனசுக்குள்ளே நினச்சிக்க வேண்டியதான். அந்த ஆத்மாவுடைய உதவி நமக்கு கிடைக்கும். அது இன்னும் பிறக்கலை, அதனால் அதை கொஞ்சம் கும்பிட்டுக்கலாம். இப்போ உன்னுடைய பணங்கள்லாம் லாஸ் ஆகிருக்கு, கொஞ்சம் கடன்கள் இருக்குது. அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு கொஞ்சம் இடம் சம்பந்தமாக நம்ம சிந்தனை மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை கொஞ்சம் வெற்றியாக்கி தொழிலை உருவாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டுவான். கருப்பசாமிக்கு இந்தா மகனே, செல்வாக்காயிரு, ஆனந்தமாயிரு. இடையில அக்கா அக்கான்னு சொல்லி ஒருத்தி வாராள், அது யாருப்பா? அப்படியா? நல்லா சந்தோஷமா இருக்கலாம். வெற்றியாக்கி தரேன், தைரியமா இருக்கலாம், கவலையே படக்கூடாது. திருவாரூர் பக்கம் மன்னார்குடி எந்த ஊருப்பா? ராஜ மன்னார்குடி. கால் வந்துட்டுவாங்க. தம்பி உனக்கு மன்னார்குடியா? வா 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 வா, நில்லு நில்லு, கால் வந்துட்டுவாப்பா. படபடப்பு வேண்டாம், அமைதி வேண்டும். யாருமே அவசரப்படக்கூடாது, நிதானமாக இருக்கணும். நல்லது நல்லது. உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டுக்காப்பா. தொழில் நல்லபடியாக அமையணும். முதல்ல இருந்த இடத்துல கொஞ்சம் பகையும் பிரச்சனையும் தோன்றிடுது, புரியுதா? அதில் ஒரு சில விசாரணை வழக்குகள்லாம் வரக்கூடிய மனோநிலைகளும் வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல தொழிலை வளமாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? ஆமாம், இங்கே ஒரு இடம் ஒன்று வாங்கி தரேன், வெற்றியாகிக்கா போ. கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு இந்தாவா. ஆப்ரேஷன் யாருக்கு கேட்டு பார்ப்போம். வெற்றி உண்டு, புண்ணியமாக நடக்கும். ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் வராது, பிழைச்சிட்டு போ. நல்லா இருக்கு. அதே ராஜமன்னார்குடி சுவாமியே வா, கால் வந்துட்டு வரலாம். என்னடா என்னன்னு பார்த்து பிறகு சொல்லுதியா? இல்லை, என்னன்னு பார்த்து சொல்லுதியா? இவன் இன்ஜினியர் ஆகுவான், கிரேட் இன்ஜினியர். வெளிநாட்டில் போய் பல கோடி சம்பாத்தி பண்ணுவான். இந்த பிள்ளை கலெக்டர் ஆயிரும். இதுக்கிடையில் உன் உடல்நிலைகளை பற்றி உனக்கு அடிக்கடி குழப்பமும் மனநிலைகளும் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நிறைய பணங்கள் சில பேர்களை நம்பி இழந்து வேதனைப்பட்டிருக்க, அவையெல்லாம் மீட்டி தந்துடுவேன். அடுத்த கட்ட தொழிலை வளமாக்க வேண்டிய வழிகள் இல்லாத வேதனை இருக்கு. வேற என்ன வேணும் உனக்கு? மருத்துவ நிலைகளை சரி பண்ணணும். அதான் உடல்நிலைகளை பற்றி பேசினேன். 2 குழந்தையும் அங்கிட்டு வை, பக்கத்தில் வாங்க. என்ன செய்து இது என்னடா? கண்ண முடிக்காங்க பார்ப்போம், அந்த மண்ணுக்குள்ளே என்ன இருக்கு. சரி, கால் வந்துட்டு வாங்க.
உங்கள் வீட்டை விட்டு தாண்டி கொஞ்சம் தூரம் போனோன்னா ஒரு ரயில் ரோடு வருது. ரயில் ரோடுக்கெல்லாம் அந்த பக்கம் போனோன்னா ஒரு குளம் வருது. அந்த குளத்துக்கரையில் போய் பார்த்தேன். பழங்காலத்தில் மனிதனை சுட்டு எரித்த இடமெல்லாம் அங்கே வருது. புரியுதா? சுடுகாடு வருதுடா. உடனே நான் சொல்லுவேன், நீ டிஃப்ரெண்ட்டாக நினச்சிக்கிறிய. என்னடா பிள்ளை நீ? உன் இடத்துக்குள்ள வாஸ்து பிரச்சனையா, மண்ணின் பிரச்சனையா, மனிதனால் ஏற்பட்ட பிரச்சனையா அப்படின்னு ஒரு சந்தேகம் 3 பேருக்கு இருக்கு. உண்மையா? இடைப்பட்ட நேரத்தில் மனிதனால் வீடு ஆரம்பிக்கும் போது ஏற்பட்ட தகராறு உள்ள பிரச்சனை. அந்த வீடை கட்டினதுலேருந்து உனக்கு முதுகெலும்பு, கழுத்து, இடுப்பு வலி, உனக்கு உறக்கமில்லாத உள்ள உளைச்சல், இரவிலெல்லாம் தீய தரிசன சொப்பனங்கள், கொலை செய்கிறது மாதிரி, இரத்த வெள்ளம் காட்டுறது மாதிரி, இப்படியெல்லாம் பற்பல காட்சிகள், இவைகளெல்லாம் நடக்கும். இது அனைத்துமே மாந்திரிகத்தால் உள்ள தீவினைகள். இவைகளையெல்லாம் மாற்றி உங்களை செம்மையாக வாழ வச்சா போதுங்கள. கால் வந்துட்டுவாங்க. என்னப்பா? கால் வந்துட்டுவாங்க. இன்னொரு இடம் ஒன்று செலக்ஷன் பண்ணியிருக்கீங்க. அந்த இடம் எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கலை. என்ன இப்போ இந்த நிலைகளை மாற்றித்தாரேன். இன்று எங்கே ரூம் போட்டிருக்கீங்க தங்கிறதுக்கு? இங்கே தானே இருங்க. நாளை காலை என்னை பார்த்து போங்க. இந்தா ஜெயிச்சுத்தார மக்களே, நல்லா இரு. வாடா, பயப்படாமடா. ஏய் இந்தா புண்ணியமடைவாய். ஒரு பெரிய இன்ஜினியரையும் ஒரு பெரிய கலெக்டரையும் பற்றி வச்சுட்டு பயப்படுற நீ. நல்லா இரு, ஆனந்தமாக இருங்க. சாஸ்திரி இந்தாம்மா, ஐஸ்வர்யமாக இருங்க மக்களே. சிந்திராம வாங்கிக்கா. இந்தா கடத்தை தீர்த்துருவோம். இந்தா தனியாயிரு, புண்ணியம் பெறுவாயம்மா. வாழ்க்கை அருமை அருமை அருமை. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா, புண்ணியமா இருப்பா. கருப்பசாமி. ஆமா சரி, நல்லா இருங்க. வாழ்க வாழ்க வாழ்க. அதே திருவாரூர் எல்லை தன் பிள்ளையை பற்றி மனநொந்து வந்த மகன் யாரப்பா? பிள்ளைகளை பற்றி காக்க வந்தது யாரு? நீ இல்லை, புழு சட்டை, அந்த சட்டக்காரன் தான். அப்படியா? என்ன செய்யணும்? என்ன வேணும்னு கேட்டு வாங்கிக்காப்பா. கண்ணை முடிக்கா. உன் பிள்ளைங்களை பிரெயின் வாஷ் பண்ணி 2 பேரும் திட்டம் போட்டு உங்களை விட்டு பிரிச்சுட்டாங்கடா. அதனால் நீ இப்போ பாதிக்கப்பட்டிருக்க. எந்த உழைத்தாலும் மனத்து நிம்மதி இல்லாத வேதனை இருக்குது. ஒரு வீட்டை பங்கு வைக்கணுங்கிற விதி அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. புரியுதா? 2ஐயும் உள்ளே வர வச்சுட்டா போதுங்களா? கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு இந்தா செல்வாக்காயிரு மகனே, என்னாலும் உயர்ந்திருப்பாய், ஆனந்தமாயிரு. கருப்பசாமி. ஆமா ஆமா, திண்டுக்கல். நண்டுக்கல் இல்லை, திண்டுக்கல். கால் வந்துட்டு வாங்க. கடன்களை பற்றி கேட்க வந்தார். கடன். கால் வந்துட்டு வா. நீ எனக்கு கடன் பட்டவன், அவன் பணக்காரன், பைனான்ஸுக்கு கடன் பட்டவன்டா. இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. மணி எத்தனமா? 6 உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக எந்த தொழிலும் சீராக நடக்காத வேதனையும் குழப்பமும் இருக்கு. இப்போதைக்கு கடன்களால் பெரும் தொல்லையும். அடுத்து யார் நீங்க இங்க வந்து நிற்கிய? நமக்கு தெரியுது எதுவும் பொய்யாகுமா? இதுவரை ஆயிருக்கா?
இந்த தொழில் நஷ்டத்துக்கும் இந்த துன்பத்துக்கும் காரணம் மாந்திரிகமான முறைகள் ஒரு காரணம். வீட்டில் பெண்ணடியாளுடைய உடல்நிலை ஆரோக்கியத்திலும் குறைவு இருக்கும். புரியுதா? இப்போ நீ ஒரு இடத்துல பணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அமௌண்ட் கிடைச்சாச்சுன்னா நீ நல்லாயிருவ. அதை வாங்கி தரதுக்கு ஏற்பாடு பண்ணி தந்துடுறேன். அடுத்து ஒன்று ஒரு வளர்ச்சியை காட்டி விடுதேன். வேற என்னடா வேணும்? கண்ணை மூடுறா, நான் பார்க்குறேன். நல்லா இருக்கு, என் பேரை எழுது. இந்தா செம்மையா இருந்துக்கோ. இந்த கனியை கொண்டு வைடா, உட்காருவேன். பணம் பணமாக வந்து கொட்டும். நல்லாரு, ஆனந்தமாக இரு மகனே. செல்வாக்காரு போட்டு. கருப்பசாமி சொக்கம்பட்டி திண்டுக்கல் நில்லுங்க. திண்டுக்கல் போயிடாதீங்க, நில்லுங்க. சொக்கம்பட்டி சக்கம்பட்டிங்கிறது வேற, அது திண்டிவனம் பக்கத்தில் இருக்கு. என்ன தூங்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. கீழே விழுந்துடாதங்க. சொக்கம்பட்டி வரட்டும். இடத்த விற்கணும்னு கேட்டு வந்தது யாரு? கால் வந்துட்டு வரலாம். கவலை வேண்டாம், கண்கலங்காது இருக்க. அந்த இடம் விற்பனை ஆகுமான்னு நான் பார்த்தேன். அந்த நேரங்கள் வந்துருச்சு. ஒரு 18 நாளையில் ஒருவர் வந்து உங்கள்கிட்ட பேசுவார். அட்வான்ஸை வாங்கி தரேன், ஜெயிச்சு தரேன், கால் வந்துட்டு வரலாம். புண்ணியம் புண்ணியம் புண்ணியம். பெரியவருப்பா, எந்திக்க முடியாதுப்பா. பௌர்ணமிக்கு வரட்டும், குணமாக்கி தரேன். வாமா, இடத்த விற்று வெற்றியாக்கி தரேன். நல்லா இருக்கும். கருப்பசாமிக்கு அப்பா. திண்டுக்கல் திண்டுக்கல் நத்தம். சாமியை பற்றி கேட்க வந்தவனுக்கா கல்யாணத்தை பற்றி கேட்க வந்தவனுக்கா? கல்யாணத்தை கேட்க வந்தவனுக்கு முதல் உத்தரவு. அடிப்போம். முதல்ல ஆம்பளை பையில காப்பாற்றுவான். ரெண்டாவது பொம்பளை பிள்ளைய நல்ல இடமா பார்த்து ஓகே பண்ணுவான். வரலாம். என்ன சாமி முடியுமா? ஏன் அது முடியலை? மாரியம்மன் கோயிலிலே மல்லியப்பு ரொம்ப சரஞ்சரம்மா தொங்க. மாரியம்மன் கோயில் எங்கப்பா இருக்கு? கால் வந்துட்டோம். திண்டுக்கல் ஏரியாவுக்குள்ளே பெண் இருக்குன்னு கட்டளை ஆயிடுது. ஆனால் நம்முடைய கிளைகளுக்கு அது செட் ஆகலை. அதனால் வரக்கூடிய வைகாசிக்குள்ளே கல்யாணத்தை நிர்ணயம் பண்ணி வெற்றியாக்கி தரேன். இப்படி ஜெயிச்சுக்கா. நல்லா இருக்கு. ஓட வச்சு தரேன். இந்த அப்படி வெற்றிவேல் முருகனுக்கு காப்பாற்றுறா கருப்பசாமி. நல்லா இருக்கு. கருப்பசாமி. ஆமாம், யார் அது கேட்டு பார்ப்போம். அதே திண்டுக்கல் நத்தம். முடிக்கணும். வாரேன். திண்டுக்கல் நத்தம் காலில் வந்துட்டு வரலாம். தங்கச்சி சின்ன பொண்ணு தலையின் காயுது. என்னப்பா மீசக்காரா? வாங்க. அப்படி ஏன்டா நான் சத்தம் போட்டேன்? அப்படி உன் குடும்பத்தில் உள்ளவன் என் அருள் வந்தோடனே இப்படி சத்தம் போடுவான். உண்மையா இல்லையா? என்னடா உனக்கே இப்போ அது கொஞ்சம் தாவி நிற்கி. உன் வீட்டில் உள்ள மங்கள காரியத்தை வெற்றியாக நடத்திருந்தா போதும்ல. நான் வந்து காப்பாற்றி தரேன், ஜெயிச்சு தரேன். இந்தா அதுக்கு பணமும் தாரேன், மங்களமும் தாரேன். வேற என்ன வேணும்ப்பா? கண்ணை மூடிக்கிட்டு அவளை நினச்சிக்கா கொஞ்ச நேரம். நெல் இந்தா விபூதியை கொண்டு என்ன நினச்சி வைடா. சரி, என் பேரை சொல்லி வை. என் போட்டாலாம் வாங்கிட்டு போ. அசத்து ஓடு. பௌர்ணமிக்கு வரும்போது என் பேரை வைக்கிறதுக்கு பிள்ளைக்காரன் போ. கருப்பசாமி. ஆமாம். சேலம்.
கணவன் மனைவி மகள். சேலம் கணவன் மனைவி மகள். இது மாதிரி ஒரு 10 பை வாங்கிட்டு வாங்கப்பா. 10 பை. கணவன் மனைவி மகள். ஒன்று போடுவோம், ஒன்று கூடு போடுவேன். சேலமா உங்களுக்கு? யாரெல்லாம் வந்திருக்கிய? கணவன் மனைவி மகள். நீங்கள் சேலம். நான் வந்து கணவன் மனைவி மகள், நீங்கள் கணவன் மனைவி மகள் மகன். நான் அடையாளமாக கூப்பிட்டுருக்கேன். அடுத்து உங்களை கூப்பிட்டுருந்தேன். ஏன் கவலைப்படுறேன்? நீ பெற்ற மகனுக்கு தொழிலில் நிறைய ஜனவசியத்தை முதல்ல நான் உருவாக்கி தரேன். அடுத்ததாக இந்த மகளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை இவள் விரும்ப வேண்டும் என்னும் ஒரு கோரிக்கை உங்கள் உள்ளத்தில் இருக்கு. புரியுதா? புரியுதா? வரக்கூடிய புரட்டாசி 3வது சனிக்கு பிறகு இவளுடைய மனம் இல்லற வாழ்க்கையை நாடும். அதுவரை அவன் அமைதியாக இருந்து மனதை தெளிவுபடுத்தி ஆரோக்கியத்தையும் சரியாக்கக்கூடிய சக்தியை நான் கொடுக்கிறேன். கால் வந்துட்டு வா. மகாவலி தொட்டுமே என்ன சொந்தத்தில் மாப்பிள்ளை இல்லைன்னு உத்தரவாயிடுது. அசல்ல தான் மாப்பிள்ளை கிடைக்கும். அந்த கல்யாணம் வெற்றிகரமாக நடக்கும். உங்களுடைய மனக்கவலையை தீர்த்து நீண்ட நாள் ஒருமித்து வாழ்ந்து வெற்றி அடைவார்கள். உன்னை ஏமாத்தாமல் நான் காப்பாற்றுவேன். வெற்றி உண்டு. வேற என்ன வேணும்? அந்த நீதிமன்றத்து வழக்குக்கு 6 மாதம் கால அவகாசம். ஜெயிச்சு தாரேன், காப்பாற்றி தாரேன். வரலாம், நடத்துகிறேன். ஜெயிக்கலாம். இந்த மகளே வாழ்க. அதே சேலம் எல்லை கணவன் மனைவி மகள் மகன். வாழ்க வாழ்க. இந்த பச்சை கிளிக்கோரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் அன்னத்தூகிலுடன் வெள்ளனையிட்டு வைத்தேன். நான் ஆராரோ என்று சோசியம் சொல்கிறவங்கெல்லாம் வாயில் வந்தபடியெல்லாம் என்னத்தையாவது சொல்லுவாங்க. என்னப்பா வந்து உட்கார்ந்துட்டா சபைக்கு பெருமையாக இருக்கணுங்கிறதுக்காக சில வார்த்தைகளை விடுவாங்க. என்னமோ குறி சொல்கிறவங்கெல்லாம் அவங்க உள்ளத்தில் ஓடுறத இதாக இருக்கும்னு அனுமானத்தில் சொல்லுவாங்க. இங்கே சாமி சொல்லுதுன்னு எங்கள் அப்பன் எங்கள் ஆத்தா எல்லாரும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சாமி மேலே நமக்கு நம்பிக்கை உண்டு, அதிலலாம் எந்த சந்தேகமும் கிடையாது. இவர் என்னத்தை சொல்ல போகிறாரோ தெரியலையேன்னு உன் உள்ளம் குழம்புதுடா சின்ன பையலை. கால் வந்துட்டுவான். நான் நீங்கள்லாம் என் பிள்ளைங்க. யார் வேணாலும் என்னை எப்படி வேணாலும் சிந்திக்கலாம். உண்மையா இல்லையா? ஒரு மலர்
அந்த மலரை வியாபாரி என்ன செய்வான், இது மாதிரி நிறைய கிடச்சா விற்றுக்கலாம்னு நினைப்பான். பூக்கட்டுறவன் நினைப்பான், என்ன நினைப்பான், ஒரு மாலை தூரத்துக்குலாம் சரம் போட்டுக்கலாம்னு நினைப்பான். பூசாரி நினைப்பான், அர்ச்சனை பண்ணிக்கலாம்னு நினைப்பான். ஆனால் பூ ஒன்று தான். எத்தனை பேர் சிந்தனையில் என்னமெல்லாம் இருக்குது? அதை மாதிரி தான் பொதுவில் இருக்கிறவனை உலகத்தில் என்ன வேணாலும் சிந்திக்கும், என்ன வேணாலும் சொல்லும், எப்படி வேணாலும் கற்பனை செய்யும். என்னையவே சொல்லுதான் ஒருத்தன், அவர் தோளில் மைய வச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரியா அப்படி என்னையவே சொல்லுதான். நான் மையத்தை பார்க்குறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் என்கிட்ட ஒரு மை இருக்கு. அது என்ன மை தெரியுமா? உண்மை. புரியுதா? பெருமை, அருமை, இவைகள்லாம் என்கிட்ட இருக்கு. ஆனால் நீங்கள் நினைக்கிற வண்டி மை, மந்திர மை, தந்திர மை என்கிட்ட இல்லை. எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு ஞான சக்தியில் ஒருவனுடைய உள்ளத்தையும் ஒருவன் வாழ்க்கையும் காட்டுகிற காட்சியவும் நான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். புரியுதா? யாரும் என்னை குறைத்து சொல்லிட்டாங்கிறதுக்காக அவங்கள நான் பகைக்க மாட்டேன். அவன் என்னை புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதான் நினைப்பேன். அவன் திருந்தனுன்னு பகவான்கிட்ட வேண்டிக்கிடுவேன். அவன் உள்ள என்னைக்கும் என்னை உயர்வாக நினைக்க என்னை நீ அடையாளப்படுத்தி கொடு அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிடுவேன். நியாயமா இல்லையா? இதுதான். உன்னுடைய உள்ளத்தை பார்த்தேன். உன் வாழ்க்கையை பற்றிய பல்வேறு சிந்தனையும் வேதனையும் உன் உள்ளத்தில் தோன்றி மறைந்தும் நிறைந்தும் திறந்தும் கண்ணீராய் கொட்டிக்கிட்டு இருக்க நீ. உண்மையா இல்லையா? இவைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்க வேண்டும் என்பது உன்னுடைய நோக்கம். அதை நான் உருவாக்கி தருவேன். நிலையான ஒரு தொழிலை பார்த்து பெருமையோடு வாழ்வதற்கு ஒரு வழி வேணும் என்ற ஒரு உள்ள தேடல் உன் உள்ளத்தில் இருக்கிறது. உண்மையா இல்லையாடா? அதை நான் வெற்றிகரமாக நடத்தி தருவேன். ஆன்லைனில் கிடைக்குமா, ப்ராக்டிக்கலாக கிடைக்குமான்னு ஒரு சந்தேகம் இருக்கும். ஆன்லைன்லேயே வாங்கி தரேன். ஓகே, வேறு என்னடா வேணும்? கால் வந்துட்டு வரலாம். யாருக்கு? ஆனந்தமாக இருப்போம். கால் வந்துட்டு வாங்க. செல்வம் நிறைந்த மகள், என்னாலும் உங்களோடு நான் வாழ்வேன். வாழ்க 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 வாழ்க. புண்ணியம் மறைவாய் அம்மா, புண்ணியம் பெறுவாய், புண்ணியம் பெறுவாய். கருப்பசாமிக்கு ஆனந்தமடைவாய். வாழ்க வாழ்க. பிள்ளைங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு? உள்ள கோவிலில் உறைபவன் தான் இறைவன், மாசில்லாத மனதிலே குடிகொண்டு இருப்பவன் தான் ஈசன். உண்மையா இல்லையாப்பா? நம்ம கோயிலின் தத்துவமே அதுதான். அதனால் செல்லக்குட்டி எந்தி எந்தி. இழந்து போன செல்வங்களை எல்லாம் நீங்கள் பெற்று விடுவீர். உங்களுடைய தொழில் என்று ஒரு ஸ்தானத்தை உருவாக்கி ஊர் மெக்க இனம் மெச்ச உங்களை வாழ வச்சா போதுங்களா? வெற்றி மாலை கொடுப்பாயாம் பிள்ளைக்கு. கூப்பிடு கருப்பசாமியா. வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு அருள்மிகு வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சுவாமிக்கு அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சுவாமிக்கு குருநாதர் பாண்டு சித்தருக்கு. இந்த மாலையை புண்ணியமாக பயன்படுத்திக்கொள். இந்த நிறைந்த செல்வமும் புகழும் கிடைக்கும் மகளே. ஆனந்தமாக இருப்பீராக. வா மகனே, வாடியா. இந்தாடா, உன் எண்ணங்கள் நிறைவேறி இனிதாக என்னாலும் என்னோடு இருப்பாய். நீ வாழ்க. ஆனந்தம் பெறுவீரம்மா. இந்த மாலையை என்ன செய்யணுங்கிறத நின்று கேட்டு போங்க. வீட்டில் இருக்கக்கூடிய குத்து விளக்கில் இந்த மாலையை போடணும். இந்த பூக்களெல்லாம் அருமையாக வாடி சருகாக ஆகணும். ஆனால் அழுகி விடக்கூடாது. அதுக்கு பிறகு இதை மாதிரி ஒரு கவரில் எடுத்து வச்சு பூஜை அறையில் வச்சு கருப்பசாமின்னு நினச்சி கும்பிடணும். இந்த மாலை உங்கள் இல்லத்தில் இருக்க நான் இருக்கிறேன் என்பது உண்மையின் அடையாளம். எந்த வாக்கு சொல்லி உங்களுக்கு நான் கொடுத்தனோ அந்த வாக்கு இந்த மாலையின் மூலமாக நிறைவேறும். இந்த மாலையை நீங்கள் எப்படி கண்ணும் கருத்துமாக காக்கிறீர்களோ அதுபோல் உங்கள் வாழ்வு உயர்ந்து கொண்டே இருக்கும். இதுதான் வெற்றி மாலைக்கு அடையாளம். வாழ்க மக்களே, செல்வமாக இருங்கள், செல்வமாக இருங்கள்.